Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. வெண்பா என் மேல அன்பு செலுத்துற வரைக்கும், விஜய் எனக்கு மரியாதை கொடுக்கற வரைக்கும் இந்த வீட்ல எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. அன்பை தவிர வேற எந்த உரிமையும் எனக்கு தேவையில்லை. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. வெண்பா உன்னை நம்புறா. அவளோட நம்பிக்கை சதஞ்சு போய் நீ அவளோட அம்மா இல்ல, இது என் மாமா கட்டின தாலி இல்லன்னு நான் நிரூபிச்சிட்டேனா, அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்ல இந்த அன்பு, மரியாதை, உரிமை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எங்க இருக்க போகுது? வெண்பா உன்னை வெறுத்துருவா. அவ வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்ல நான் வைப்பேன். அதுக்கு முதல்ல வெண்பாவை இந்த காவடி எடுக்கவும் நான் விட மாட்டேன். அப்படி அவ எடுக்கலனா அது தெய்வ குத்தமா உன் மேலதான் பழி வந்து விழும். அதுதான் சுத்தி சுத்தி வரும். அது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால முடியாது. நீ செய்யற எல்லா காரியத்துக்கும் உன் மாமா கிட்ட மட்டும் நீ கெட்ட பேர் எடுக்கல, உன்னையே நீ அழிச்சுக்கிற. நீ என்ன வேணாலும் பண்ணு, அதுல ஒன்னே ஒண்ணு கூட நான் நடக்க விட மாட்டேன். நீ எத்தனை தடவை வேணும்னாலும் ஜெயிச்சுக்க. ஆனா நான் ஒன்னு ஜெயிச்சாலும் உன் ஆட்டம் அதோட க்ளோஸ். அதுக்கப்புறம் இந்த வீட்ல உனக்கு வேலையே கிடையாது. நான் உன்னை ஜெயிக்கவே விட மாட்டேன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் ஒன்னே ஒன்னு ஜெயிப்பேன்னு கற்பனை பண்ற? உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. போ போ. விஜய், நான் உங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு எப்பவுமே போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அந்த முடிவை எடுக்கிறது என் கையில இல்லையே. ஒருவேளை நான் இங்க இருந்து போய் தான் ஆகணும்னு நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா வேற வழி இல்ல, நான் போயிடுறேன். அப்படி போறதா இருந்தா இந்த தாலி இது நீங்க கட்டினது, நீங்க இதை திருப்பி கொடுத்துட்டு போன்னு கேப்பீங்களா விஜய்? உங்களை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு உரிமையானது இல்லைல்ல. ஜஸ்ட் ஒரு மஞ்ச கயிறு தானே, கழட்டி கொடுத்துட்டு போ மல்லின்னு தான் சொல்லுவீங்க. ஆனா எனக்கு இது சாதாரண கயிறு இல்ல விஜய், இதுதான் என்னோட வாழ்க்கை. ஒருவேளை கடைசி வர நான் உங்களோட இருக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இந்த தாலி என் கூட இருக்கிற வரைக்கும் நீங்க என் கூடவே என்னைக்கும் இருக்கிற மாதிரி தான் விஜய். பாத்தீங்களாங்க, நான் உங்களை பத்தி நினைக்கிற நேரம் நீங்க கரெக்டா இங்க வந்து நிக்கிறீங்க. நமக்குள்ள அப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நான் நம்புறேங்க. இல்ல நான் தான் எப்பவும் உங்களையே நினைச்சிட்டு இருக்கேனே. நீங்க எப்பவாச்சும் என் முன்னாடி வந்து நின்னா கூட நான் நினைக்கிறப்ப நீங்க வந்து நிக்கிறீங்கன்னு தான் எனக்கு தோணும். என்ன மல்லி, என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்லையே. இல்லையே, யாரையோ பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கே. இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன், கரெக்டா வந்துட்டீங்க. அததான் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க. சரி, நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? எதுக்கு? காவடி எடுக்கிற விஷயமா. நான் கோவிலுக்கு போய் எல்லாமே டீடைலா பேசிட்டு வந்துட்டேன். கோயில்ல உள்ள ஏற்பாடெல்லாம் அவங்களே பாத்துக்கறாங்களா? நல்லதுங்க. அப்புறம் அந்த காவடி சம்பந்தமா நான் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இனிமே நாங்க தான் சுத்த பத்தமா இருந்து விரதம் இருக்கணும். அப்புறம் நானும் விரதம் இருக்க போறேன் மல்லி. நீங்களுமா? என்ன திடீர்னு? இல்ல, நீயும் வெண்பாவும் உங்களை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கும்போது என்னால மட்டும் அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும்? சோ நானும் விரதம் இருந்து காவடி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். சரியா?
நம்ம 3 பேருமே குடும்பமா சேர்ந்து காவடி எடுப்போம். எப்படி? குடும்பம்னு சொல்ற அளவுக்கு நெருங்கிட்டீங்களா மாமா? குடும்பமா சேர்ந்து எப்படி காவடி எடுக்கிறீங்க நானும் பாக்குறேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஆஹா, குடும்பமா சேர்ந்து காவடி எடுப்போம்னு சொன்னதுக்கு டென்ஷன் ஆயிட்டா போல இருக்க. சாரி மல்லி, டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, தெரியாம வந்துருச்சு. என்ன மொட்டை மாடிக்கு ஏதாவது வரணுமா? ஐயோ, என் கேள்விக்கான அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாரே. என்ன? விஜய், வேணாண்டா. இப்பதான் கொஞ்ச நாளா மொட்டை மாடி திட்டுலாம் இல்லாம இருக்கு. இன்னைக்கு போய் வாங்கிடாத. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோடா. என்னங்க, ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல மல்லி, அது 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 வந்து ஏதோ சொல்ல வந்தீங்களே. இல்ல, நான் ஒண்ணும் சொல்ல வரல. நீ உன் வேலையை பாரு, சரியா? பாத்துங்க. ஒரு நிமிஷம் மல்லி, இந்த மாதிரி பண்ண தாலி அந்துற போகுது. இரு, நானே எடுக்கிறேன். சரி, நீ சீக்கிரமா வெண்பா கூட்டிட்டு கீழே வான, நான் வெயிட் பண்றேன். இந்த தாலி அவர் திரும்ப கேட்க கூடாதுன்னு இப்பதான் நினைச்சிட்டு இருந்தேன். கடவுளே, அவர் கையால தாலியை தொட்டு பத்திரமா எனக்கு திரும்ப கொடுத்திருக்காரு. இதை நான் என்னைக்கும் பத்திரமா வச்சிருப்பேன். எனக்கு நீதான் பதில் சொன்னேன்னு நம்புறேன் கடவுளே. நானும் அவரும் என்னைக்கும் பிரியாம இருக்கணும். ஆரம்பிச்சா. இப்ப எதுக்கு முளைப்பாரி போடணும்? கல்யாணத்துக்கே போடல. நீங்க கேக்குறதும் வாஸ்தவம் தான். கல்யாணம் சும்மா சடசடன்னு திடீர்னு பெஞ்ச மழை மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப மல்லி உயிர் பொழைச்சு வந்திருக்கிறது தெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து நாம நம்ம குடும்பத்தை சார்பா முளைப்பாரி போடுவோம். எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, தானியம் முளைச்சு வேகமா வளர்ற மாதிரி நம்ம குடும்பமும் தழைச்சு வளரணும்னு. எப்படி எப்படி எப்படி? நம்ம குடும்பமா? உங்க குடும்பம் அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ, என்னடா இல்லைங்க, நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. முளைப்பாரி போடுறதெல்லாம் நல்ல பழக்கம் தானே. இப்பெல்லாம் யார் இப்படி எல்லாம் செய்யறாங்க? சில விஷயங்களை வீட்டுல இப்படி செய்யறது அந்த வீட்டுல இருக்கிறவங்களோட சந்தோஷத்துக்கும் அபிவிருத்திக்காகவும் தானே. ஆமா, அபிவிருத்தி. முளை விட்டு வர்றது உயிர் இருக்குங்கிறதுக்கான அர்த்தம் தான். ஆமா ஆமா. இப்ப நீட்டி முளைக்கு ஒரு ஆத்திரன்னு யாரும் அழுதா. இப்ப பார், இதுக்கு சிங்கி அடிக்கிறதுக்கு வித்யா திரும்ப ஆரம்பிப்ப பாரு. ராசி கிட்டவளை கூப்பிட்டுட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு குடும்பம் தழைச்சு வரட்டும் முளைச்சு வரட்டும்னு சொல்றா பாரு. பாட்டி, அது எப்படி பாட்டி முளைச்சு வரும்? அப்படின்னா தண்ணி ஊத்துனா முளைக்கும் தானே. நான் ஊத்துறேன், எப்படி முளைக்குதுன்னு பாருங்க. ஏதோ வந்துட்டாங்க. மல்லி, விஜய், வாங்க வாங்க ரெண்டு பேரும்.
மல்லி, இந்த விதையெல்லாம் எடுத்து போடுமா. நானா? ஐயோ வேணாம், வீட்ல பெரியவங்க யாராச்சும் எடுத்து போடட்டும். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. காவடி எடுக்கிறது உனக்காக தானே, அப்போ நீ தானே விதை போடணும். போடு. மல்லி போ, நீதான் முதல்ல விதை போடணும். போ. நீங்க வாங்க. பாத்தியா? அதானே, இந்த வீட்டில் யார் எதை செய்யணும்னு ஒரு வரமுறையே இல்லாமல் போயிடுச்சு. முளைப்பாரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறோமே, நம்ம வயிற்றுல ஏதாச்சும் முளை விட்டுச்சான்னு பார்க்கணும்ல. அவதான் செய்யணும்னா எங்களையெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிட்டு? இன்னும் 20 வருஷத்துல இந்த உறவு பந்த பாசம்லாம் இல்லாம பயாலஜிக்கல் ஃபேமிலி எல்லாம் உருவாயிடுன்னு சொல்றாங்களே, ஏன்னு யோசிச்சேன். உங்கள மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறதுனால தான் இப்ப புரியுது எனக்கு. அந்த நாக்க மடக்கி அத 400 கிலோமீட்டர் தூரத்துல வச்சுட்டு நீங்க இங்க இருக்கிறதா இருந்தா இருக்கலாம், இல்லனா நீங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். டேய் விஜய் விஜய் விஜய், சும்மா இரு. பாட்டி மல்லி இருங்க. நீ மாப்பிளைக்கு குங்குமம் வச்சு விடு. மாப்பிள்ள குங்குமம் வச்சுக்கோங்க. குங்குமமா குங்குமம். அப்படியே 2 பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க. வெண்பா வா 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 வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அவங்க அவ காலில் விழணுமாமா, அதுக்கு இப்படி ஐடியா சொல்ற பாரு. பெரியவங்களாமா அவ. ஐயோ, கதிரேசன் அங்கிள் கால் பண்றாரு. இங்க நடக்கிறத அவர் அப்படியே கேக்குற மாதிரி ஆன் பண்ணி வச்சிடலாம். அன்னபூர்ணிமா, நீங்களும் வாங்க. ஐயோ நானா? வாங்க என்னம்மா நீங்க? நில்லுங்க. வா. ஐயோ நல்லா இருங்க சாமி, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க எந்திரிங்க, சீர சிறப்புமா நல்லா இருக்கணும். என்ன இவங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டிய வாழ்த்துற மாதிரி வாழ்த்துறாங்க? மல்லியும் சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நம்ம ஏதாவது சொன்னா மட்டும் மொட்டை மாடி கூட்டு போய் வறுத்து எடுக்கிறா. ஆனா இப்ப கொஞ்ச நாளா நான் வறுவலாகாம இருக்கிறேனே. என்ன மொட்டை மாடி கூட்டு போய் திட்டு வாங்குறதெல்லாம் மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. என்னமோ தெரியல, அதெல்லாம் இவகிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இருக்கும். விஜய், சித்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ வேணாம் சாமி, வேணாம் வேணாம். நான் யாரு? என்கிட்ட எல்லாம் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்க வர்றீங்க? நல்லா இருங்க, காலில் எல்லாம் விழ வேணாம்.
என்ன டார்லிங், காலை வாரி விட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? ஐயோ, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க டியர். They won't do like that. She is my girl dear. மல்லி, நீ செய்ய மாட்டல்ல? I know. இருந்தாலும் இதெல்லாம் சரியில்லைங்க, சரியில்லை. இவளுக்காக அந்த பச்சை குழந்தைய கஷ்டப்படுத்துறீங்க பாருங்க, அதுதான் சரியில்லை. வெண்பாவை பல தடவை கேட்டாச்சு. உங்க புள்ள முன்னாடியும் கேட்டுட்டேன். அவர்கிட்டே வேணா கேட்டுக்கோங்க. அதையே பேசிட்டு இருந்தா 100 தடவை சொல்ற போய் உண்மையாயிடாது. ஓ ஆமா, காவடி எடுக்க சொன்னதே அவதான். நாங்க எதுவும் சொல்லல. அவளுக்காக தான் மல்லியும் காவடி எடுக்க முடிவு பண்ணிருக்கா. விரதம் இருக்கேன்னு வெண்பாவே தான் சொன்னா. பாத்தீங்களாப்பா மாமாவை எப்படி ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கான்னு. மல்லி, வெண்பா விரதம் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ வர்றதுக்கு முன்னாடி பாதி நேரம் அவ ஒழுங்கா சாப்பிடவே மாட்டா, பட்னி தான் கிடப்பா. அதனால இவளுக்கு அதெல்லாம் புதுசு கிடையாது. நீ முதல்ல விரதம் இருப்பியான்னு யோசிச்சுக்க. ஏன் என்னால இருக்க முடியாதா? அதெல்லாம் நான் இருப்பேங்க. இல்ல மல்லி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேல்ல, அதான் அப்படி கேக்குறான். அதெல்லாம் இருப்பா மாப்ள. அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டான்னா அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. அவளும் என்ன மாதிரியே தான். சரி சரி, முடிவு பண்ணபடியே செஞ்சிருங்க. தாயும் மகளுமா சேர்ந்து சாமிக்கு நேர்த்தி கடன் செய்யறது புண்ணியம் தானே. தாயி மகளுமாவா? யாருக்கு யாருமா தாயி? வெண்பா என் பொண்ணு வைத்து புள்ள. என்னமோ அவ பெத்தெடுத்து வளர்த்த மாதிரி சொல்றாங்க. இந்த வித்தியாதாம எல்லாத்துக்கும் மூல காரணமே. மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வீடே கலகலன்னு இருக்கு. எப்படி இப்பதான் சண்டைக்காடா இருக்கு. வெண்பாவோட முகத்திலையும் உண்மையான சந்தோஷத்தை மல்லி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் பாக்குறேன். ஆமா ஆமா. இங்கெல்லாம் நிக்கணும்னு நமக்கு தலையெழுத்தா? வா ரூமுக்கு போலாம். டார்லிங், இங்க வாங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. என்ன நீங்க 12 மணி எக்ஸ்பிரஸியா பிடிக்க போறீங்க? கொஞ்சம் நில்லுங்க. காவடி எடுக்கிறவங்க விரதம் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்ல. ஆனா அதே சமயம் குடும்பத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே விரதம் இருக்க போறோம். வீட்ல ஒரு வேளை தான் பச்சரிசி சோறு சமைக்க போறோம். அதுதான் எல்லாருக்குமே சாப்பாடு, சரிதானே? பச்சரிசி சோறா? நம்ம குடும்பத்து ஆளுங்களுக்காக விரதம் இருந்தா பரவாயில்ல. யாரோ ஒருத்தி இவளுக்காக நாங்க இதெல்லாம் செய்யணுமா? யாரோ ஒருத்தியா? என்ன சொல்ல வர ரஞ்சிதா? தேவையில்லாம நீ எதுவும் பேசாத. மல்லி இந்த வீட்டுல உனக்கு யாருன்னு தெரியாது. நான் சொல்ல போறதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல. சொல்றதுல எனக்கு தயக்கலாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாருங்க, மல்லி உங்க எல்லாரையும் விட இந்த வீட்டுல முக்கியமான ஆள் தான். டேய் டேய் டேய், என்னடா சொல்ற? உங்களேன்னு யார சொல்ற? வேற யாரு? உங்களை தான். நீங்க 2 பேரும் தானே திட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. மாப்பிள, யாருன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மாப்பிள. இல்லனா அத்தை தனியா கழண்டு போயிட போறாங்க. ஈஸ்வரா, என்ன என்னமோ கொள்ள கூட்டத்துக்காரங்களை பார்த்து சொல்ற மாதிரியே எங்களை பார்த்து சொல்றான். இது எங்க போய் சொல்றது? மல்லி அவ உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்னோட வெண்பா உயிரை காப்பாத்திருக்கா. ஆனா ரஞ்சிதா, என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தான் நினைச்சதான் நடக்கணும்னு சொல்லி எது வேணாலும் செய்ய துணிஞ்சவ. என்னடா என்னடா இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, அக்காவும் ரஞ்சிதாவும் வெண்பாக்கு எல்லாம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் மல்லிய பழி வாங்குறதுக்காக வெண்பா சாப்பிட்ட அடையில எல்லாம் கலந்தாங்கல்ல. பழசையெல்லாம் ஏண்டா பேசிக்கிட்டு? மா, மல்லி மேல சேத்தள்ளி வீசும்போது அவங்க செஞ்சதையும் அப்பப்ப ஞாபகப்படுத்தணும். இல்லனா அவங்க ரொம்ப உத்தமம்னு அவங்களே நினைச்சுப்பாங்க. அதுக்குதான் அப்பப்ப சொல்லி காட்டுறேன். தன்னுடைய சொந்த குடும்பத்தையே எதிரியா நினைக்கிற அளவுக்கு அந்த மல்லி அவன் மூளை எப்படி கெடுத்து வச்சிருக்கா பாத்தியாமா? அந்த மல்லியை அந்த வீட்டுல இருந்து விரட்டினாதாமா நமக்கு நம்ம வெண்பா கிடப்பா. காவடி எடுக்க முடியாத அளவுக்கு பெருசா ஒரு சம்பவம் பண்றேன், பண்ணி காட்டுறேன்.
பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.